ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிம்மா சமையலில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வெஜ்ஜு ஸ்ப்ரிங் ரோலுங்க. தேவையான பொருட்களை பார்க்கலாம். மைதா 1½ கப்புங்க, சாட் மசால் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, கோஸுங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 1/2 கப்பு, ஆனியன் சின்னதாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, பெரிய வெங்காயம், கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கிறேங்க, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக, கேப்சிகமும் 1/2 கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நம்ம பிளெண்டரில் தாங்க மாவு அரைக்க போகிறோம். நீங்கள் கையிலையும் பிசைஞ்சிக்கலாங்க. 1½ கப் மாவு போடுறேங்க. உப்பு தேவையான அளவு, தண்ணி ஊற்றி பிசைஞ்சாச்சுங்க. இந்த அளவுக்கு இருக்குதுங்க மாவு. சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃப் செய்ய போகிறோங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம காய் எல்லாத்தையுமே போட்டாச்சு. தனித்தனியாக போடணுன்னு இல்லைங்க, நம்ம அப்படியே போட்டுடலாம். ஆஃப் பாயில் தான் ஆக போகுது எல்லாமே. உப்பு தேவையான அளவு, சாட் மசாலையும் உப்பு இருக்குங்க, நீங்கள் லைட்டாக போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் சாட் மசால் போடுறேங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் தேவைன்னா போட்டுக்கலாங்க. ஃப்ரை ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இனிமேட்டுக்கு. மாவு எப்படி தேய்க்கிறதுன்னு நான் சொல்கிறேங்க. உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ தேய்க்க போகிறேன். தேய்ச்சிட்டு காமிக்கிறேன். இதில் வந்து கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் கலந்து வச்சுருக்குதுங்க. இது மாதிரி நீங்கள் சைடில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. தண்ணி கலந்து தான் நான் கலக்கி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கும். இது மாதிரி நம்ம சுற்றியும் 3 பக்கமும் நம்ம தடவி விடலாம். ஸ்டஃப் வச்சாச்சுங்க. எப்படி ஃபோல்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ ரெண்டு பக்கம் மடித்து விட்டுங்க. இது மேலே எடுத்து வச்சு நீங்கள் உருட்டிடலாம். அந்த எண்டில் நம்ம போய் ஒட்டிடுங்க. அது ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம செஞ்சுட்டு எண்ணெயில் பொரிக்க போகிறோம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. நம்ம எண்ணெயில் பொரிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. எண்ணெயில் ஒவ்வொன்றா போடலாம்.
வெந்துருச்சுங்க. திருப்பி விடலாம். வெந்துருச்சுங்க. இனிமேட்டுக்கு எடுக்கலாம் நம்ம. ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்